1.5 crores ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாருன்னா சம்திங் எதாவது ஆச்சுன்னா கூட அவருக்கு ஃபேமிலிக்கு அந்த 1.5 கோடி போகிறப்ப அந்த லைபிலிட்டி 50 lakhs அவங்க அடைச்சிட்டாங்கன்னா மீது 1 crore அவங்க கையில் இருக்கும். அதை வச்சு அவங்க ஒரு பேசிக் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 7% போட்டால் கூட தே கேன் லிவ் த சிமிலர் லைஃப் ஸ்டைல். அதே அந்த வீட்டில் வந்து அவங்க இருக்க முடியும், பசங்க அதே ஸ்கூலுக்கு போக முடியும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம ரெடி பண்ணிக்கணும். கடன் வாங்குறது முக்கியம் இல்லை, பட் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்ம இன்கம்மை ப்ரொடெக்ட் பண்ணணும், லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் மேண்டேட்டே ஒரு ஃபேமிலிக்கு தேவை, அப்பார்ட் ஃப்ரம் த கார்ப்பரேட். ஏன்னா இப்போ ஒரு திடீர்னு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்னா 2-3 lakhs பில் வருதுன்னா அதுக்கு அவங்க இன்னொரு லோனோ இல்லை எக்ஸிஸ்டிங் சேவிங்ஸை ஃபுல்லாக டிப்ளீட் பண்ணி அவங்க வந்து அதில் போய் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களால வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஏற்கனவே ஒரு கடனில் இருப்பாங்க, ஹோம் லோனு மற்ற லோன், இன்னொரு கடன் போகாமல் இருக்கணும். இப்போ ஸ்டெபிலிட்டி ஒரு இதெல்லாம் வந்து பேசிக் நெசசிட்டியை வச்சுட்டு ஒரு 3 to 6 monthsோட சர்ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் மாதிரி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹோம் லோன் இந்த மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் செகண்டரி. ஓகே, இந்த ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்த பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஹோம் லோனுக்கு என்ன போகணும்னு உங்களுக்கு தெரியும். மீது எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, அவங்களுக்கு தேவையான கோல்டு ஃபண்ட்ஸோ சிட் ஃபண்ட்ஸோ தே கேன் இன்வெஸ்ட் அக்கார்டிங்லி.